கிணத்துல தானே தூக்கிப்பட்ட காயத்ரி. அதுக்கே இவ்வளவு ஃபீல் பண்ற? வேணா நான் இப்பயும் வீட்டுக்கு போய் தூர் வரோன்னு சொல்லி கொலுசு எடுத்துட்டு வந்துட்டுமா? நீ கொடுத்த கொலுச கிணத்துல தூக்கி போடும்போது நான் பட்ட வேதனை. காயத்ரி, நம்ம காதல் நம்ம தான் நம்பிக்கை வச்சுக்கணும். ட்ரூ லவர்ஸ் யாரும் பிரிக்க முடியாதுடா. நாலு எதிர்ப்பு வந்தாதான் நம்ம காதல் பலப்படும், பக்குவப்படும். என்னாச்சுடி? எல்லாரும் எங்க ஓடுறீங்க? வெரி சாட் நியூஸ் டி. நம்ம உமா இல்ல, அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா. ஏ, உமா வீட்ல உங்க அப்பா அம்மா காதல ஏத்துக்காததுனால அவளும் உன் பாய் ஃப்ரெண்ட் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா? காதல் உன்ன மாதிரி கோடிக்கணக்கான ஆளுங்களை பாத்திருக்கு. நீ மட்டும் தப்பிச்சிருவியா என்ன? என்னைக்கு காதலிக்கிறேன்னு சொல்லி ஒருத்தன் பின்னாடி சுத்த ஆரம்பிச்சாலோ அன்னைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இவ போனம் ஆயிட்டாடி. காதல்ல நீங்க எங்களை ஒண்ணு சேர விடலைன்னாலும் சாவலையாவது நாங்க ஒண்ணு சேர்ந்து காட்டுறோம் பாருன்னு நம்ம மூஞ்சில கரிய பூசறதுக்காக செஞ்ச காரியம் இது. எங்களை அவமானப்படுத்தின இவளுக்கு எங்களுக்கு இனிமே எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட் இது ஒரு அநாத பணம். எந்திரிச்சு வாடி, வாடி, எந்திரிச்சு வாடி. இன்னும் அழுதுகிட்டு இருந்த வீட்டுல 2-3 பணம் விழும். வாடி, வாடி. காயத்ரி, என்ன தொடாத, நீ என்ன தொடாத, நீ என்ன தொடாத, என் கிட்ட வராத. காயத்ரி, எதுக்குடா என்ன காதலிச்ச? எதுக்கு? ஏன் என்ன தொடாத? என்னம்மா அது? பாடிய கூட வாங்காம போயிட்டாங்களே. காதலிக்கிறது அவ்வளவு பெரிய தப்பா? காதல்லாம் பெத்தவங்க ஏன் கண்ணு ஏன் இப்படி வெறுக்கிறாங்க? காயத்ரி, அவங்களும் சின்ன வயசுல காதல கிராஸ் பண்ணிட்டு வந்தவங்க தான். ஆனா பெத்தவங்களை ஆனோடனே ஏன் காதல வெறுக்கிறாங்க தெரியுமா? பக்கத்து வீட்டுக்கிறத சொல்லிடுவானோ, ஏத்து வீட்டுக்கிறத பேசிடுவானோ, இல்ல ஜாதிக்காரத தப்பா நினைச்சிடுவானோ, இதனால சொசைட்டில அவங்களோட மரியாதை கெட்டுப்படுங்கிற பயத்தினாலதான். பெத்த பிள்ளைங்க சந்தோஷத்தை விட அடுத்தவங்களை பத்தி பேசுற அந்த புறம்போக்கு நாய்களோட பேச்சு தான் அவங்களுக்கு பெருசா போயிடுச்சு. அது மட்டும் இல்ல காயத்ரி, நம்ம பிறந்ததுல இருந்து நமக்கு என்னென்ன வேணும் எல்லாமே முடிவு பண்றது பெத்தவங்க தான். பிறக்கிற ஹாஸ்பிட்டல்ல இருந்து, படிக்கிற ஸ்கூல்ல இருந்து, போடுற ட்ரெஸ்ல இருந்து, இப்படி எல்லாமே அவங்க சாய்ஸ் தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம கல்யாணங்கிறது ஒரு பெரிய கனவு. அந்த கனவை நம்ம காதலுங்கிற பேர்ல கலைக்கும் போதுதான் அவங்களால தாங்கிக்க முடியல. அப்போ நமக்கு கனவு இல்லையா? எதிர்பார்ப்பு இல்லையா? எவனோ ஒரு புரோக்கர் கிட்ட என் பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பாருங்கிறாங்க. அவனோ ஒரு போட்டோ கொண்டு வந்து இவன் தான் மாப்பிள்ளைங்கிறான். அதுக்கு இவங்களும் சம்மதிக்கிறாங்க. ஒருவேளை அந்த போட்டோல இருக்கிற பையனையே அந்த பொண்ணு லவ் பண்ணிருந்தா அவனை வேண்டவே வேண்டாங்கிறாங்க. பெத்தவங்க புரோக்கரை நம்புற அளவுக்கு கூட பிள்ளைங்களை நம்புறது இல்லல்ல. புரிய வைப்போம், நம்ம உணர்வுகளை அவங்களுக்கு புரிய வைப்போம். காதலுக்கு கண்ணு இல்லைன்னு பெத்தவங்க ஏன் சொல்றாங்க? அவங்க இருட்டுல இருந்து காதலை பாக்குறதுனாலதான். முதல்ல அவங்களை வெளிச்சத்துக்கு கொண்டாடுவோம். எப்படி? பெத்தவங்க முன்னாடி நம்ம காதலை கடைசி வரைக்கும் சொல்ல வேண்டாம். புரியல? நம்ம காதலர்கள் அறிமுகமாய் பெத்தவங்களோட வெறுப்பை சம்பாதிக்கிறதை விட நீ யாரோன்னு என் வீட்டுக்கு போய், நான் யாரோன்னு உன் வீட்டுக்கு போய் முதல்ல அறிமுகம் ஆயிடுவோம். அவங்களுக்கு பிடிச்சதானே நமக்கும் பிடிக்கணும்னு சொல்றாங்க. அவங்க செலக்ட் பண்ற ஆள் தான் நம்ம கட்டிக்கணும்னு சொல்றாங்க. முதல்ல அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம நடந்துப்போம். அவங்களே நம்மளை செலக்ட் பண்ற ஆளா மாறுவோம். உங்க வீட்டுல நான் நடந்துக்கிற விதத்தை பார்த்து, அடடா இப்படி ஒரு பையனா, இப்படிப்பட்ட பையன் நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளைய வரணும்னு உங்க அப்பா அம்மா சொல்ல வைக்கிறேன். அதே மாதிரி நீயும் என் குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட மனசுல இடம் பிடிச்சி அவங்க வாயால இவ தாண்ட நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னு என்ன கெஞ்சுவே. அப்படி நம்ம பண்ணிட்டோம்னா இனிமே காதலை ஜெயிக்க நாம போராட வேண்டாம். நம்மளை சேர்த்து வைக்க அவங்க போராடுவாங்க. எந்த காலத்திலயும் பெத்தவங்க பிள்ளைங்களுக்கு எதிரி கிடையாது. நாம தான் அவங்க நண்பர்களை பார்க்க மறந்துட்டோம். பெத்தவங்களை விட்டுட்டு நாம ஓட வேண்டாம். பெத்தவங்களை நோக்கி நம்ம ஓடுவோம். இதுக்கெல்லாம் எவ்வளவு நாள் ஆகும்? காதலிச்சுட்டு இருக்கும் போது ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் எவ்வளவு நாள் சுத்துறோம். அதே மாதிரி நம்ம காதலை ஜெயிக்கணும்னா பெத்தவங்க பின்னால எவ்வளவு நாள் சுத்தினாலும் தப்பு இல்லாமா?
இதெல்லாம் பிராக்டிக்கலா நடக்கும்னு நினைக்கிறீங்களா? காதலிக்க ஆரம்பிச்சிட்டா எல்லாத்தையுமே பிராக்டிகலா கொண்டாந்துட முடியும். என்ன உறுதி, என்ன நிதானம். காயத்ரி, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. நீங்க மட்டும் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒண்ணு சேர்ந்துட்டீங்கன்னா அன்னைக்கு தாண்டி உண்மையான காதலர் தினம். ஆல் தி பெஸ்ட். Thank you. All the best. என்ன இது ஹாஸ்டல்ல கேட்டாலும் காயத்ரி இல்லைன்றா, கிளாஸ் ரூம்ல கேட்டாலும் காயத்ரி இல்லைன்றா. காயத்ரி, இங்க பாருமா, நீ எங்க தங்கணும், என்ன பண்ணணும், எப்படிலாம் என் குடும்பத்துல இருக்கிறவங்க வழி கொண்டு வரணும் டீடைல்ஸ் எல்லாம் நான் இதுல எழுதியிருக்கேன். இது நீ படிச்சேன்னா என் வீட்டுக்குள்ள ஈஸியா நுழைஞ்சிடலாம். எங்க ஆத்து பொண்ணு காயத்ரி எங்க? என்ன எல்லாம் ஓகே தானே? ஓகேதான். ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு புரியல. என்ன புரியல? உங்க வீட்டுக்கு சுத்தமா பிடிக்காத பக்கத்து வீட்டுல போய் என்ன தங்க சொல்றியே, ஏன்? ஆகாத வீட்ல இருந்து நீ பண்ற சின்ன நல்ல காரியம் கூட எங்க வீட்டுல பெருசா தெரியும். உடனே எல்லாருக்கும் ஒண்ணு பிடிச்சிடும். அதான் சங்கதியா, காதலுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்களா? உங்களை போயிட்டு வந்து பாத்துக்கிறேன். ஆமா, அந்த ராஸ்கல் எங்க வேலை செய்யறான்னு சொன்னேன். நீங்க யார்கிட்ட வேணா ரொம்ப ஈஸியா நெருங்கிடலாம். ஆனா எங்க அப்பா கிட்ட நெருங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவருக்குள்ள ஒரு பெரிய... நீ சொல்லி உங்க வீட்டை பத்தி நான் தெரிஞ்சுக்க வேண்டாம். ஏன்னா அது எங்க மாமனார் மாமியாரோட வீடு. எங்க ஆத்து பொண்ணு கண்ணன் எங்க போயிருக்கா சொல்லல? போலீஸ் கூப்பிட்டு கடைக்கே சீல் வச்சிருவேன். அட ஏங்க, இப்ப பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போனா பார்க்கலாம். பஸ் ஸ்டாண்டா? எஸ்கேப்பா? எதுவும் கெடுத்துடாம பாத்துக்கணும்டா. இந்த ரெண்டு முள்ளு ஒண்ணு சேருத எப்படி யாராலையும் தடுக்க முடியாதோ, அதே மாதிரி நாம ரெண்டு பேரும் ஒண்ணு சேருது யாராலையும் தடுக்க முடியாது. என் நினைவா எப்பவும் இது உன் கூடவே இருக்கட்டும். என்னடா இது அழுதுகிட்டு? ஐயோ, பப்ளிக்ல வச்சு கிஸ் அடிக்கிறான். See you, Kanan. See you. Take care. Take care. All the best. Bye. Bye. ஐயோ, எங்க ஆத்து பொண்ணு அந்த பஸ்ல போறாளே, இவன் எங்க ஏறான்? ஐயோ ஐயோ, நிறுத்துங்க, பஸ் நிறுத்துங்க. ஹோல்ட் ஆன் ப்ளீஸ். ஹோல்ட் ஆன். எங்க ஆத்து பொண்ணு கிட்னாப் பண்ணி போயிட்டு இருக்கான். ஹலோ, யாரா ஹெல்ப் பண்ணுங்களே. பஸ் நிறுத்துங்க, பஸ் நிறுத்துங்க. இப்போ என்ன பண்றது? விட்டு கொடுங்க. ஐயோ, ஆத்திரத்துல ஓத மாட்டேன்டானே. இவன் ஆத்து பொண்ணு தெரிஞ்சிருக்கும். போலீஸ், போலீஸ் ஜீப். ஓ, பிரைவேட் ஜீப்பா? பரவாயில்லை, தயவு செய்து லிஃப்ட் கொடுங்க. ஹலோ, ஹெல்ப் பண்ணுங்க. ஏறுங்க. சீக்கிரம் அந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அந்த பஸ்ல எங்க குடும்பம் மானமே போயிட்டு இருக்கு. நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். சீக்கிரம் போப்பா. டேய், அந்த பஸ்ஸை ஓட்டி போப்பா. டேய், பஸ்ஸை விட்டு கீழ இறங்குடா. என்னையா? உன்னை தான்டா. என்ன? எங்க ஆத்து பொண்ணு காயத்ரி எங்கடா? நீ யாரியா? நானா அத்திம்பேர். அத்திம்பேரா? அதுனா புது பேரா இருக்கு. அது என்னோட கௌரவ பேர்டா. காயத்ரியோட அக்கா புருஷன். நான் தான் டோட்டல் ஃபேமிலிக்கு ஹெட் ஆக்கும். உங்களை பக்கத்துல வரேன். என்னையா? என்னத்துக்கு பார்க்கணும்? உங்க ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்றதுக்காக தான். காதலிச்சிட்டு கன்வின்ஸ் வேறியா? என் கேரக்டர் என்ன தெரியுமாடா? காதலிக்கிறவள செருப்பால் அடிக்கணும், காதலிக்கிறவள நிக்க வச்சு நடுத்தரல சுடணும்டா. நம்ம வண்டியில ஏறிட்டு லவ் பத்தி தப்பு தப்பா பேசிட்டு வரான். லவ் பண்றவள சுடுறது கரெக்டான மிஸ்டேக். உனக்காக பிரேக் கூட போடாம நான் வண்டியை ஓட்டு வரேன், நீ இன்னொரு லவ் பிரேக் பண்ண பாக்குறியா? நாங்களே லவ்வர்ஸ் தெரியும்ல. ஐயோ, அபச்சாரம் அபச்சாரம். களி புத்தி எடுத்து லோகம் கட்டி எடுத்து எங்க போனாலும் லவ்வர்ஸ். ஐயரானே, வீட்டுக்கு தெரியாம நாங்க பண்ண போற கல்யாணத்துக்கு மந்திரம் சொல்ல ஐயரை தேடிக்கிட்டு இருந்தேன், கிடைச்சிட்ட நீ. ஹலோ, உங்களை இந்த ஆளு டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு கண்காணாத இடத்துல இறக்கி விட்டுறேன். ஆல் தி பெஸ்ட். ஐயோ, பஸ் நிறுத்துங்கோ. வண்டி வேகமா ஓடு கண்ணா. டேய், காயத்ரி அத்திம்பேருக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுடா. நாயோட கையகால உடைக்கிறது எங்க பொறுப்பு. அத பத்தி நீ கவலைப்படாத. Okay. நாம ஃபாலோ பண்ணிக்கிறடா. ஓகேடா, bye. நீ உன் லவ் சக்சஸ் பண்ண பாறா. ஆல் தி பெஸ்ட் மச்சான். ஓகே. லிஃப்ட். களி புத்தி எடுத்து மனுஷாலுக்கு மனுஷால் ஹெல்ப் பண்றதே இல்ல. தேங்க் யூ தர்மவானே. எங்க ஆத்து பொண்ணை காப்பாத்த போனா கல்யாண புரோகிராம் ஆகிட்டான். ரெண்டு பரதேசிக்கும் ரொம்ப நன்னா இருப்பேள். நல்லா இருக்க மாட்டேன். மாமனா கண்ண கல்யாணம் முடியற வரைக்கும் உன்னை எங்க தப்பிக்க விட மாட்டேன்டா. டேய், என்னென்ன கிராஸ் பெல்ட் நினைச்சலா? கராத்தேல பிளாக் பெல்ட் ஆக்கும். உங்க ஆத்து பொண்ணு எங்க அம்ச்சி வச்சிருக்கேன்? பொள்ளாச்சி பக்கத்துல தெரியாது தெரியாதா? நான் சொல்றேன். பொள்ளாச்சி பக்கத்துல ஊத்துக்குளில அந்த ஆச்சிமுத்து வீட்ல இருக்கா.